அன்பான நேயர்களே, பொன் வறுவலாக வறுத்துவிட்ட ஏலக்காயை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வால்மிளகை வறுக்கலாம். பொன்னிறமாக வறுத்துவிட்ட வால்மிளகையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஜீரகத்தை பொன் வறுவலாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக பொரிந்துவிட்ட பொன் வறுவலாக வறுத்த ஜீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொண்ட ஏலக்காய், வால்மிளகு, ஜீரகம் இவற்றை ஒன்றிரண்டாக தட்டி தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை மருத்துவமாக நாம் மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் ஒன்றிரண்டாக தட்டி எடுத்த ஏலக்காய், வால்மிளகு, ஜீரகம் இவற்றை அரை தேக்கரண்டி, அதாவது 5 முதல் 10 கிராம் அளவிற்கு நீரில் சேர்த்து கொதிக்க வைக்கவும். மிகவும் அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதிகப்படியான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீரை கடுமையான வாந்தி என்ற நோய் உடையவர்கள் நாள் ஒன்றிற்கு 2 வேளை காலை மாலை உணவிற்கு பின் 20 மில்லி அளவிற்கு மிதமான சூட்டில் பருகி வந்தால் 1 முதல் 3 நாட்களுக்குள் வாந்தி பூரணமாக நின்றுவிடும். இதனால் உடல் ஒரு புத்துணர்ச்சி அடையும். அளவிற்கு அதிகமாக வாந்தி எடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் உடல் பாதிக்கப்படும். அதை முற்றிலும் தடுத்து நிறுத்தி ஒரு அற்புதமான தீநீராக இது விளங்கும். ஆகவே நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது இளைத்த உடல் நன்றாக வருவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவர் எத்தனை வகையான சத்துக்கள் கொண்ட உணவுகளை சாப்பிட்டாலும் அவர்கள் உடல் பருக்காமல் மெலிந்து கொண்டே இருக்கும். இதற்கு மிக முக்கிய காரணம் எலும்பு மஜ்ஜைகள் பலம் பெற வேண்டும். மேலும் இரத்தத்தில் புரோட்டீன் சத்துக்கள் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உடல்நிலை அதிகமாக முன்னேற்றம் அடைந்து போதுமான அளவிற்கு போஷாக்கு தன்மையுடன் காணப்படுவார்கள். ஒரு சிலருக்கு அதீத உடல் மெலிந்த தேகமாக காணப்படும். அவர்கள் கண்டிப்பாக உயிர் சத்துக்கள் கொண்ட காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், உலர்ந்த பருப்புக்கள் இவையெல்லாம் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக தொடர்ந்து உடல் முன்னேற்றம் அடையும். இந்த நோயை முற்றிலுமாக நீக்கி அழகான உடல் அமைப்பை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கறிவேப்பிலை. கரிய பீலை
என்று அழைக்கப்படுகின்ற கறிவேப்பிலை, கரி லீவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. சுமாராக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம் மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கருவேப்பிலை. கருவை காக்கக்கூடிய ஒரு இலையால் இது கறிவேப்பிலை என்று அழைக்கப்பட்டன. பெண்களுக்கு கருப்பையில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்கள், கருப்பை புண், கருப்பை கட்டி, கருப்பை அடைப்பு, இவையெல்லாம் படிப்படியாக முற்றிலும் சரி செய்து தாய்மை பேரை அடையச் செய்வதற்கான இயற்கை தந்த ஒரு மூலிகை கறிவேப்பிலை. இதன் நறுமணத்தால் சிறுமூளையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். உடல் வளர்ச்சியை படிப்படியாக தூண்டி நீண்ட கூந்தல் வளர்ச்சிக்கும் வழி செய்யும். எலும்பு மஜ்ஜைகளுக்கு அதிகப்படியான பலன் தரும் என்பதால் நாம் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லி வற்றல். காய்ந்த நெல்லி வற்றல் நெல்லி முள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த நெல்லி வற்றல் அளவிற்கு அதிகமான வைட்டமின் சி சத்தை கொண்டது. உடலுக்கு ஸ்கர்வி என்ற நோய் வராமல் பாதுகாக்கும். எலும்புகளுக்கு அதீத பலத்தை தரும். உடலுக்கு போஷாக்கு தன்மையை மேம்படுத்தும். நெல்லிக்காய் பொதுவாகவே இரத்தத்தில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை நீக்கி நன்மை தரும் என்பதால் நாம் காய்ந்த நெல்லி வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முந்திரி பருப்பு. கேஷ்யூ நட் என்று அழைக்கப்படுகின்ற முந்திரி பருப்பு மிதமாக பயன்படுத்தினால் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து உடலுக்கு தேவைப்படும். உடல் மெலிந்தவர்கள் நாள் ஒன்றிற்கு 1 அல்லது 2 பருப்புகளை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக தேவையான அளவிற்கு உடலுக்கு பலம் தரும். மெலிந்த உடல் தேற்றி உடல் போஷாக்கை ஏற்படுத்தும். ஆகையால் நாம் முந்திரி பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாம் கறிவேப்பிலையை நேரடியாக பயன்படுத்தாமல் தேவையான அளவிற்கு கறிவேப்பிலையை எடுத்து நன்றாக காய வைத்து அதை நாம் உலர்த்தி எடுத்துக்கொண்ட கறிவேப்பிலை 30 கிராம், காய்ந்த நெல்லி வற்றல் 20 கிராம், முந்திரி பருப்பு 20 கிராம், நாட்டு பசும்பால் 100 மில்லி. நாட்டு பசும்பாலில் பல வகையான உயிர் சத்துக்கள் இருக்கின்றன. மெலிந்த உடலை போற்றி பாதுகாக்கும். உடலுக்கு போஷாக்கு தரும் வைட்டமின்கள் பல கொண்டது. கால்சிய சத்தும் இருப்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாட்டு பசும்பாலை தவிர்த்து உலர்ந்த கறிவேப்பிலை 30 கிராம், நெல்லி வற்றல் 20 கிராம், முந்திரி பருப்பு 20 கிராம், இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து தூளாக எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த பொடியை கொண்டு நாம் மெலிந்த தேகம் உடையவர்களுக்கு உடல் போஷாக்கு தன்மையை ஏற்படுத்துவதற்கான ஒரு மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் அரைத்தெடுத்த பொடியை 10 கிராம் அளவிற்கு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும்.